இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கிக் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு புதிய உத்வேகம். அமைச்சர் ரமணன் உறுதி. கிக் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கு அரசாங்கம் புதிய உத்வேகம் அளித்து வருகிறது என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமது நாடாளுமன்ற தொகுதியான சுங்கைபுலோவில் நேற்று நடைபெற்ற கிரேப் பங்காளர்களின் பாராட்டு விழாவில் பேசிய டத்தோஸ்ரீ ரமணன், தொழிலாளர்களின் பொருளாதார மீள்திறனுக்காக 20 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான பேஸ் திட்டமும், AI சார்ந்த திறன்களுக்காக 110 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான மை மஹேர் திட்டமும் அமல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கிக் தொழிலாளர்கள் அடெக் மையங்கள் வழி தொழில்நுட்ப பயிற்சிகளை பெறலாம் என்றும், வேலை வாய்ப்புகளுக்கு புக்கேசோவில் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார். மேலும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் புகார்களை தெரிவிக்க புகார் பக்கமும் உருவாக்கப்பட்டுள்ளது. நீடித்த கிக் சூழலை உருவாக்க அரசாங்கம், நிறுவனங்கள், தொழிலாளர்கள் என முத்தரப்பும் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்திய அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன், அங்கு வந்திருந்த கிரேப் பங்காளர்களுக்கு நினைவு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். சுகாதார அமைச்சின் பக்க B40 திட்டத்தின் கீழ் பரிசோதனை செய்தவர்களில் சுமார் பாதியினர் முதுமை அடைவதற்கு முன்பே நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் அல்லது இதய நோய் போன்ற ஏதேனும் ஒரு தொற்றா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று புரோடெக்ட் ஹெல்த் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டின் தரவுகளின்படி பரிசோதிக்கப்பட்டவர்களில் 46 விழுக்காட்டினருக்கு புதிய நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி வான் முகமது அஸ்வான் வான் முகமது நஜீப் தெரிவித்துள்ளார். இத்தகைய நோய்கள் இளம் வயதினரையும் பாதிப்பது நாட்டின் தொழிலாளர் உற்பத்தி திறன், பொருளாதார நிலைத்தன்மை ஆகியவற்றை அச்சுறுத்துவதாக அவர் எச்சரித்துள்ளார். தகுதியுள்ள 7.1 மில்லியன் மக்களில் சுமார் 27 விழுக்காட்டினர் மட்டுமே இலவச பரிசோதனை வசதியை பயன்படுத்திக் கொள்வது கவலையளிப்பதாகவும், பொதுமக்கள் ஆரோக்கியத்தின் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வரவிருக்கும் 16வது பொதுத் தேர்தலில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் தம்புன் நாடாளுமன்ற தொகுதியிலேயே போட்டியிட வேண்டும் என்று பேரா மாநில PKR கட்சி வலியுறுத்தியுள்ளது. மாநிலத்தில் கட்சியை வலுப்படுத்தவும், அதிகமான நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை வெல்லவும் பிரதமரின் வருகை அவசியம் என்று மாநில PKR தலைவர் முகமது ஹைருல் அமீர் சப்ரி தெரிவித்தார். அன்வார் எங்கு போட்டியிடுவார் என்பது தேர்தல் நெருக்கத்தில் மட்டுமே முடிவாகும் என்றாலும், வடக்கு பகுதியில் ஆதரவை மேம்படுத்த அவர் தம்பூனிலேயே இருப்பது சிறந்தது என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் கட்சியின் சில கிளைகளில் ஏற்பட்ட சிறிய அளவிலான பதவி விலகலால் மாநில கட்சி அமைப்பில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இனவாத அரசியல் மக்களை பிரித்தாள்வதோடு நாட்டின் வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக அமையும் என கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் எச்சரித்துள்ளார். கொத்தராஜா நாடாளுமன்ற தொகுதியில் பக்கத்தன் ஆர்பான் ஏற்பாடு செய்திருந்த நடப்பு விவகாரங்கள் குறித்த உரையில் பேசிய பிரகாஷ், ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் இனம், மதம் அல்லது பின்னணி பாராமல் அனைத்து மக்களுக்கும் உதவிகளையும் மேம்பாடுகளையும் வழங்கி வருவதை உறுதிப்படுத்தினார். நாம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு உதவும் போது மற்றொரு தரப்பினர் கோபப்படுகிறார்கள். நாம் அனைவரும் மலேசியர்கள். தோல் நிறத்தை பார்க்காமல் அரசு அனைவருக்கும் உதவ வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தலைமையிலான ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் சாதனைகளை பாராட்டிய பிரகாஷ், கொத்தகமுனிங் பகுதியில் வெள்ள பிரச்சினை, போக்குவரத்து நெரிசல் மற்றும் கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். குறிப்பாக ஸ்ரீமுடா வெள்ள நிவாரண திட்டத்திற்காக 100 மில்லியன் ரிங்கெட்டும், சுங்கை கில்லான் திட்டத்திற்காக 600 மில்லியன் ரிங்கெட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடக்கின்றன. போக்குவரத்து நெரிசலை குறைக்க செயற்கை நுண்ணறிவான AI தொழில்நுட்பத்திலான போக்குவரத்து விளக்குகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரகாஷ் சம்புநாதன் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியில் பாஸ் கட்சியின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் அந்த அமைப்பு தனது அரசியல் வியூகங்களை மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
பாஸ் கட்சிக்கும் பெர்சத்து கட்சிக்கும் இடையே நிலவும் கருத்து வேறுபாடுகளும் உட்கட்சி பிரச்சினைகளும் கூட்டணியின் எதிர்கால நிலைத்தன்மை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளன. குறிப்பாக பாஸ் கட்சியின் தலைமைத்துவமும் பெர்சத்துவின் சில தலைவர்களின் போக்கும் கூட்டணிக்குள் ஒரு பெரிய மாற்றத்தையோ அல்லது புதிய அரசியல் பிளவையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. கூட்டணிக்குள் ஒற்றுமை குறைவது வரும் பொதுத் தேர்தலில் வாக்காளர்களின் நம்பிக்கையையும் எதிர்க்கட்சிகளின் வலிமையையும் பாதிக்கும் காரணியாக அமையலாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. சுங்கைப்பட்டாணி தமான் லம்பாபூஜாங் குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 44 வயதுடைய இந்திய ஆடவர் ஒருவர் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் சுங்கைப்பட்டாணி தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு இந்த விபத்து குறித்த அவசர அழைப்பு கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு அதிகாரிகள் அங்கிருந்த ஒரு ஒற்றை மாடி வீடு தீப்பற்றி எரிவதைக் கண்டனர். உடனடியாக செயல்பட்ட அவர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்த கோர தீ விபத்தில் அந்த ஒற்றை மாடி வீடு சுமார் 80 விழுக்காடு முழுமையாக சேதமடைந்தது. தீவிர போராட்டத்திற்கு பிறகு பிற்பகல் 1:57 மணியளவில் தீ முற்றிலும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. தீயணைப்பு அதிகாரிகள் வீட்டின் உட்பகுதியில் சோதனை நடத்தியபோது அங்குள்ள ஒரு படுக்கை அறையில் 44 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவர் கருகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. மேலும் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிளும் இந்த தீயில் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளது. இந்த தீ விபத்துக்கான முதன்மை காரணம் என்ன என்பது குறித்தும் இதனால் ஏற்பட்ட சேத மதிப்பு குறித்தும் கெடா மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அலுஸ்டாரில் நடைபெற்ற சிறப்பு வாகன சோதனையின் போது தேசிய காற்பந்து வீரர் ஒருவருக்கு சொந்தமான டொயோட்டா வெல்ஃபயர் சொகுசு வாகனம் சாலை வரி காலாவதியானதாலும் காப்பீடு இல்லாததாலும் போக்குவரத்து துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சோதனையின் போது வாகனம் காற்பந்து வீரரின் மைத்துனரால் ஓட்டப்பட்டதாகவும் வரி காலாவதியான விவரம் தனக்கு தெரியாது என்று அவர் கூறியதாகவும் கெடா மாநில போக்குவரத்து துறை இயக்குநர் ஸ்டீன் வான் லுத்தம் தெரிவித்தார். வாகன உரிமையாளரின் பின்னணியை பாராமல் அனைவரும் சாலை விதிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். சம்பந்தப்பட்ட வாகனம் தற்போது போக்குவரத்து துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதுடன் இது தொடர்பாக மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.